இன்னிலேருந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் மார்னிங் வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணேன். அவசரமாக குக் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி பொடியெல்லாம் அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. இட்லி மிளகாய் பொடி, கருப்புளுந்து யூஸ் பண்ணி, அதே மாதிரி ரசப்பொடி, இது எல்லாமே லாங் வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து போஸ்ட் ஆகிறதுல ஷேர் பண்ணுறேன். இதை வறுத்து முதல்ல டேபிளில் ஆற வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் மசாலா மோர் செஞ்சு எல்லாமே குடிச்சிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு வெயில் இங்கே ஸ்டார்ட் ஆயாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அரைக்க போகிறேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி ராகி இட்லி மாவையும் வந்து ஊற வச்சிட்டேன். 2 கப் அளவுக்கு கேழ்வரகு, 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் மொத்தமாக தான் சேர்த்து ஊற வைக்க போகிறேன், தனித்தனியாக ஆட்ட போகிறதில்ல. 1 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் புசு புசுன்னு அரைச்சி எடுத்தால் சூப்பராக இட்லி தோசை வரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈவினிங் வர விலாகில் பார்க்கலாம்.